9ஆம் வகுப்பு புதிய அறிவியல் புத்தகத்தின் அனைத்து பாடங்களின் புக் பேக் கொஷின் தொகுப்பு 2ற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். பார்ட் 1ல பாடம் 1 முதல் பாடம் 10 வரைக்கும் முடிச்சிட்டோம். இந்த பார்ட் 2ல பாடம் 11ல இருந்து பாடம் 25 வரைக்கும் பார்க்க போறோம். 11வது பாடம் அணு அமைப்பு. அதுல முதல் பகுதி சரியான விடையை தேர்ந்தெடு. முதல் கேள்வி, தவறான ஒன்றை கண்டுபிடி. கொடுக்கப்பட்டுள்ள ஆப்ஷன்ல தவறான ஒன்று எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ பாருங்க. இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற அணு எண்ணும் நிறை எண்ணும் தவறாக இருக்கிறது. ஆகவே ஆப்ஷன் ஆ என்பது தவறான விடை. இரண்டாவது கேள்வி, நியூட்ரான் எண்ணிக்கையின் மாற்றம் அந்த அணுவை பின்வரும் எவ்வாறு மாற்றுகிறது? நியூட்ரான் எண்ணிக்கையின் மாற்றம் அந்த அணுவை ஒரு ஐசோடோப்பாக மாற்றுகிறது. மூன்றாவது கேள்வி, கேள்வி இங்க இருக்குது, மீதி 2 ஆப்ஷன்ஸ் இங்க இருக்கு பாருங்க. நியூக்ளியான் குறிப்பது புரோட்டான் பிளஸ் நியூட்ரான். Br இல் உள்ள புரோட்டான், நியூட்ரான் மற்றும் எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை என்ன? கொடுக்கப்பட்டுள்ள இந்த புரோமினில் உள்ள புரோட்டான், நியூட்ரான் மற்றும் எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை என்ன? 35, 45, 35. ஆப்ஷன் இ என்பது சரியான விடை. பொட்டாசியத்தின் எலக்ட்ரான் அமைப்பு என்ன? பொட்டாசியத்தின் எலக்ட்ரான் அமைப்பு 2, 8, 8, 1. ஆப்ஷன் இ என்பது சரியான விடை. அடுத்த பகுதிக்கு போலாம். சரியா தவறா? முதல் கேள்வி, அணுவில் உள்ள எலக்ட்ரான்கள் உட்கருவினை நிலையான சுற்றுப்பாதையில் சுற்றுகின்றன. சரியா தவறா? மிகச்சரி. ஒரு தனிமத்தின் ஐசோடோப்பு வெவ்வேறு அணு எண்களை கொண்டது. சரியா தவறா? தவறு. ஒரு தனிமத்தின் ஐசோடோப்பு ஒத்த அணு எண்களையும் வேறுபட்ட நிறை எண்களையும் கொண்டது. ஆகவே வெவ்வேறு அணு எண்கள் அப்படிங்கிறது தவறு. எலக்ட்ரான்கள் மீச்சிறிய அளவு நிறை மற்றும் மின் சுமை கொண்டவை. சரியா தவறா? மிகச்சரி. ஆர்பிட்டின் அளவு சிறியதாக இருந்தால் அதன் ஆற்றல் குறைவாக இருக்கும். சரியா தவறா? மிகச்சரி. எல் மட்டத்தில் உள்ள அதிகபட்ச எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை 10. சரியா தவறா? தவறு. அதிகபட்ச எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை எல் மட்டத்தில் 8. அடுத்த பகுதி, கோடிட்ட இடங்களை நிரப்புக. கால்சியம் மற்றும் ஆர்கான் இணை டேஷுக்கு எடுத்துக்காட்டு. கால்சியம் மற்றும் ஆர்கான் இணை ஐசோபார்களுக்கு எடுத்துக்காட்டு. எதுக்கு எடுத்துக்காட்டு? ஐசோபார்களுக்கு எடுத்துக்காட்டு. இரண்டாவது கேள்வி, ஒரு ஆற்றல் மட்டத்தில் நிரப்பப்படும் அதிகபட்ச எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை என்ன? ஒரு ஆற்றல் மட்டத்தில் நிரப்பப்படும் அதிகபட்ச எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை 2n². சரியா? டேஷ் ஐசோடோப் அணு உலையில் பயன்படுத்தப்படுகிறது. அணு உலையில் பயன்படுத்தப்படும் ஐசோடோப்பு யுரேனியம். அப்படியே நீங்களும் எழுதிக்கணும். ஏற்கனவே இந்த பிடிஎஃப் எல்லாம் நான் குரூப்லையும் டெலிகிராம்லையும் ஷேர் பண்ணியிருக்கேன். அதை பிரிண்ட் போட்டும் வச்சுக்க சொன்னேன் இல்லையா? அதில் நீங்களும் எழுதிக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த ஆன்சரை தனியாக ஒரு ஒயிட் பேப்பரில் எழுதிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் அந்த பிடிஎஃப் வச்சு கம்பேர் பண்ணிக்கோங்க. எல்ஐயில் உள்ள நியூட்ரான்களின் எண்ணிக்கை என்ன? விடை 4. ஆர்கானின் இணைதிறன் என்ன? ஆர்கானின் இணைதிறன் 0. அடுத்த பகுதி, பொறுத்துக. டால்டன் முதல் அணுக் கொள்கையை வெளியிட்டவர். அப்போ இதான் நம்பர் 1. சாட்விக் யாரு? சாட்விக் நியூட்ரான் கண்டுபிடிப்பு. இது நம்பர் 2. அப்புறம் ரூதர்ஃபோர்ட் என்பவர் நியூக்ளியஸை கண்டறிந்தவர். இது நம்பர் 3. நீல்ஸ் போர் ஹைட்ரஜன் அணு மாதிரியை உருவாக்கியவர். புரிஞ்சுதுங்களா நண்பர்களே? பாடம் தனிமங்களின் வகைப்பாட்டு அட்டவணை. பாடம் 12 தனிமங்களின் வகைப்பாட்டு அட்டவணை. சரியான விடையை தேர்ந்தெடு. முதல் கேள்வி, டாபர் நீர் மும்மை விதியோடு தொடர்பு கொண்டிருந்தால் நியூலாந்தோடு தொடர்புடையது எது? விடை எண்ம விதி. நியூலாந்து எண்ம விதி.
நவீன தனிம அட்டவணை ஒரு தனிமத்தின் இயற்பியல் மற்றும் வேதியியல் பண்புகள் ஆகியவற்றின் டேஷின் ஆவர்த்தன செயல்பாடாகும் என கூறுகிறது. விடை என்னன்னா அணு எண். விடை என்ன? அணு எண்ணின் ஆவர்த்தன செயல்பாடு அப்படின்னு கூறுது. நவீன தனிம அட்டவணையின் தனிமங்கள் எத்தனை தொகுதி எத்தனை தொடர்களாக அடுக்கப்பட்டுள்ளன? 18 தொகுதி 7 தொடர்கள். அடுத்த பகுதி கோடிட்ட இடத்தை நிரப்புக. டாபர் நீர் மும்மை விதியில் நடுதனிமத்தின் அணு எடையானது முதல் மற்றும் மூன்றாம் அணுநிரையின் டேஷ் ஆகும். விடை என்னன்னா சராசரி ஆகும். நோட் பண்ணீங்க. நோட் பண்ணிட்டு இதை ஒரு கோர்வையாக படித்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது புரியும். அரிய வாயுக்கள் அல்லது மந்த வாயுக்கள் தனிம அட்டவணையின் எந்த தொகுதியில் காணப்படும்? விடை 18வது தொகுதியில் காணப்படும். 18வது. தனிமங்களை அட்டவணைப்படுத்துவதில் டாபர் நீர், நியூலாந்து மற்றும் மாண்டெலிவ் இவர்களின் அடிப்படை கொள்கை டேஷ் ஆகும். இவர்களின் அடிப்படை கொள்கை அணு நிறை ஆகும். திரவ உலோகத்திற்கு எடுத்துக்காட்டு பாதரசம். விடை என்ன? பாதரசம். அடுத்த கேள்வி பொறுத்துக. மும்மை விதி அளித்தவர் டாபர் நீர். கார உலோகம், கார உலோகம் சோடியம். எண்ம விதியை அளித்தவர் நியூலாந்து. கார மண் உலோகம் எது? கால்சியம். நவீன ஆவர்த்தன விதி ஹென்றி மோஸ்லே அவர்கள். அடுத்த பகுதிக்கு போலாம். சரியா தவறா அப்படிங்கிற பகுதி. நியூலாந்தின் தனிம அட்டவணை தனிமத்தின் நிறையையும் நவீன தனிம அட்டவணை தனிமத்தின் அணு எண்ணையும் அடிப்படையாக கொண்டது. சரியா தவறா? மிகச்சரி. 1 சரி. உலோகங்கள் எலக்ட்ரான்களை ஏற்கும். சரியா தவறா? இழக்கும் என்பதுதான் சரி. என்ன விடை? இழக்கும் என்பதுதான் சரி. உலோகப் போலிகள் உலோகம் மற்றும் அலோக பண்புகளை கொண்டவை. மிகச்சரி. 4வது கேள்வி பாருங்க. லாந்தனைடுகள் மற்றும் ஆக்டினைடுகள் அட்டவணையின் அடியில் வைக்கப்பட்டதற்கு காரணம் அவைகள் ஒன்றோடொன்று ஒத்திருக்கின்றன, ஆனால் தொகுதியில் உள்ள வேறு எந்த தனிமங்களுடனும் ஒத்துப்போவதில்லை. இது சரியா தவறா? மிகச்சரி. தொகுதி 17 தனிமங்கள் ஹாலஜன்கள் அதாவது உப்பீனிகள் என்று பெயரிடப்பட்டுள்ளன. சரியா தவறா? மிகச்சரி. இந்த பாடத்தில் ஒரு கூற்று மற்றும் காரணம் வகை வினா இருக்குது. கூற்று: தொகுதியில் உள்ள தனிமங்கள் ஒரே பண்புகளையும் வரிசையில் உள்ள தனிமங்கள் வேறு வேறு பண்புகளையும் கொண்டுள்ளன. சரியா தவறா? மிகச்சரி. காரணம்: அணு அமைப்பில் உள்ள வேறுபாடுதான் தனிமங்களின் வரிசையில் தனிமங்களின் வேற்றுமைக்கு காரணம். இது சரியா தவறா? இதுவும் மிகச்சரி. ஆகவே நண்பர்களே, கூற்று சரியானது. காரணம் கூற்றை சரியாக விளக்குகின்றது என்பது சரியான விடை. அடுத்த பாடத்துக்கு போயிடலாம். அடுத்த பாடம் பாடம் 13 வேதிப்பிணைப்பு. மிக முக்கியமான பாடம் இது. கார்பன் அணுவில் உள்ள இணைதிறன் எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை என்ன? பகுதி 1. முக்கியமான விஷயம், நான் உங்களுக்கு கொடுத்த பிடிஎஃப்ல இந்த பாடம் இருக்காது. பாடம் நேம் நான் கொடுக்கல. இப்போ நீங்கள் இதை எழுதிக்கணும். சரியா? கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா வீடியோவை பாஸ் பண்ணிட்டு நீங்கள் எழுதிக்கணும். முதல் பகுதி சரியான விடையை தேர்ந்தெடு. முதல் கேள்வி: கார்பன் அணுவில் உள்ள இணைதிறன் எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை என்ன? மிக முக்கியமான கேள்வி. கார்பன் அணுவில் உள்ள இணைதிறன் எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை 4. சோடியத்தின் அணு எண் 11. அது டேஷ் நெருக்கமான மந்தவாயுவின் நிலையான எலக்ட்ரான் அமைப்பை கொண்டுள்ளது. அது ஒரு எலக்ட்ரானை இழந்து நெருக்கமான மந்தவாயுவின் நிலையான எலக்ட்ரான் அமைப்பை பெறுகிறது. வேதி வினைகளில் எலக்ட்ரான்களை ஏற்று எதிர் அயனியாக மாறக்கூடிய தனிமம் எது? எலக்ட்ரான்களை ஏற்று எதிர் அயனியாக மாறக்கூடிய தனிமம் ஃப்ளூரின். ஆப்ஷன் இ, ஃப்ளூரின். அடுத்த கேள்விக்கு போலாம். உலோகங்களுக்கும் அலோகங்களுக்கும் இடையே தோன்றும் பிணைப்பு, அதுக்கு பேரு அயனி பிணைப்பு. டேஷ் சேர்மங்கள் அதிக உருகுநிலை மற்றும் கொதிநிலை கொண்டவை. இதுக்கு விடை என்ன? அயனி பிணைப்பு சேர்மங்கள் தான் அதிக உருகுநிலை மற்றும் கொதிநிலை கொண்டவை. சகப்பிணைப்பு எதன் மூலம் உருவாகிறது? சகப்பிணைப்பு எலக்ட்ரான் பங்கீட்டின் மூலம் உருவாகிறது.
ஆ என்பது விடை. ஆக்சிஜனேற்றிகள் டேஷ் எனவும் அழைக்கப்படுகின்றன. ஆக்சிஜனேற்றிகள் எலக்ட்ரான் ஏற்பிகள் என்றும் அழைக்கப்படுகின்றன. 8வது கேள்விக்கு போலாம். வெளிக்கூட்டில் 8 எலக்ட்ரான்களுடன் நிலைத்த எலக்ட்ரான் அமைப்பை பெற்ற தனிமங்கள் மந்த வாயுக்கள். விடை என்ன? மந்த வாயுக்கள். சரியா தவறா பகுதி இருக்கு. ஆனா கேள்வி வேற மாதிரி அவங்க கொடுத்திருந்தாங்க. இங்க இருக்கு பாருங்க. தவறான கூற்றை கண்டறிந்து சரி செய்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க. தவறான கூற்றை கண்டறிந்து சரி செய்க. ஆப்ஷன் A தவறு. சகப்பிணைப்பு சேர்மங்களைப் போலவே ஈதல் சகப்பிணைப்பு சேர்மங்களும் மின் சுமை கொண்ட துகள்களை பெற்றுள்ளன்னு சொல்லிருக்காங்க. தவறு. பெறல. எனவே அவை நல்ல மின்கடத்திகள் சொல்லியிருக்காங்க. அறுதிர் கடத்திகள். அதுதான் சரி. ஆப்ஷன் ஆ இருக்குல்ல, அதுவும் தவறு. ஹைட்ரஜன் பிணைப்புடன் ஒப்பிடும்போது அயனி பிணைப்பு வலிமை குறைந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. வலிமை மிகுந்த பிணைப்பு அப்படிங்கிறது தான் சரி. ஆப்ஷன் இ இருக்கு இல்லையா, இதுவும் தவறு. ஆப்ஷன் இ பொறுத்த வரைக்கும் அயனி பிணைப்பு எலக்ட்ரான்கள் இடம்பெயர்வதால் உருவாகிறது அப்படிங்கிறது தான் சரி. சமமாக பங்கீடு செய்வதால் சொல்லியிருக்காங்க, மன்னிக்கணும். அது சரியில்லை. எலக்ட்ரான்கள் இடம்பெயர்வதால் உருவாகிறது. ஆப்ஷன் இ என்பது சரி, உ என்பது சரி. அடுத்த பாடத்துக்கு போலாம். அடுத்த பாடம் மிக முக்கியமான பாடம். பாடம் 14 அமிலங்கள், காரங்கள் மற்றும் உப்புகள். அதுல முதல் கேள்வி சரியான விடையை தேர்ந்தெடு. அவங்களே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த வேதி வினையில நம்பர் 1 இந்த வேதி வினையை பொறுத்த வரைக்கும் இந்த ஆப்ஷன்லேருந்து நம்ம எதை இங்கே போடணும் அப்படின்னா ஹைட்ரஜன். ஆப்பிளில் உள்ள அமிலம் மாலிக் அமிலம். ஆரஞ்சில் உள்ள அமிலம் எது? ஆரஞ்சில் உள்ளது அஸ்கார்பிக் அமிலம். இதை தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். தாவரங்கள் மற்றும் விலங்குகளில் உள்ளவை கரிம அமிலங்கள். பாறைகளிலும் கனிம பொருட்களிலும் இருக்கும் அமிலம் கனிம அமிலம். இதான் விடை. அமிலமானது நீல லிட்மஸ் தாளை என்னவா மாற்றும்? சிவப்பாக மாற்றும். 5வது கேள்வி பாருங்க. உலோக கார்பனேட்டுகள் உலோக பைகார்பனேட்டுகள் காரத்தன்மை பெற்றிருந்தாலும் அமிலத்துடன் வினைபுரிந்து உப்பையும் நீரையும் தந்து டேஷை வெளியேற்றுகின்றன, கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றுகின்றன அப்படிங்கிறது தான் விடை. 6வது கேள்வி இருக்குது. நீரேற்றப்பட்ட காப்பர் சல்பேட்டின் நிறம் என்ன? நீரேற்றப்பட்ட காப்பர் சல்பேட்டின் நிறம் நீலம். இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் இவ்வளவுதான் நண்பர்களே கேள்விகள். அடுத்த பாடத்துக்கு போலாம். நெக்ஸ்ட் பாடம் கார்பனும் அவற்றின் சேர்மங்களும். நோட் பண்ணீங்க, கார்பனும் அவற்றின் சேர்மங்களும். முதல் கேள்வி. ஒரு தனிமம் வேறுபட்ட அமைப்பையும் ஒரே மூலக்கூறு வாய்ப்பாட்டையும் கொண்டிருப்பது அதன் புறவேற்றுமை வடிவம். மிக முக்கியமான கேள்வி, புறவேற்றுமை வடிவம். கார்பன் அதிகப்படியான கரிம சேர்மங்களை உருவாக்க காரணம் என்ன? அதற்கான காரணம் கார்பனுடைய சங்கிலி தொடராக்கம். ஆப்ஷன் இ, கார்பனுடைய சங்கிலி தொடராக்கம். நம்பர் 3, நந்தினி பள்ளிக்கு மதிய உணவு கொண்டு வரும் பிளாஸ்டிக் கலனானது குறியீடு 5 உடைய ரெசினினால் ஆனது. அந்த நெகிழி கலன் எதனால் தயாரிக்கப்பட்டிருக்கும்? ரெசின் குறியீடு 5 அப்படின்னா பாலிப்ரோப்பலீன் என்பது விடை. பாலிகார்பனேட் மற்றும் அக்ரைலோ நைட்ரைல் பியூட்டாடையீன் ஸ்ட்ரைரீன் மூலம் தயாரிக்கப்படும் நெகிழியானது எந்த குறியீடு உடைய ரெசினினால் ஆனது? விடை ரெசின் குறியீடு 7. ஓரடுக்கு கார்பன் அணுக்களால் ஆன கிராஃபீன் எதிலிருந்து கிடைக்கிறது? கிராஃபைட்டிலிருந்து கிடைக்கிறது. நெகிழி மாசுபாட்டை தடுக்கும் நடைமுறைகள் டேஷ் பாதுகாப்பு சட்டம் 1988 கீழ் வருகின்றன. விடை என்ன? சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம். 2வது பகுதி கோடிட்ட இடங்களை நிரப்புக. முதல் கேள்வி, கார்பனுக்கு பெயரிட்டவர் யார்? கார்பனுக்கு பெயரிட்டவர் ஆண்டனி லாவாய்சியர். யாரு? ஆண்டனி லாவாய்சியர். பக்மின்ஸ்டர் ஃபுல்லரின் எத்தனை கார்பன் அணுக்களை கொண்டது? 60 கார்பன் அணுக்களை கொண்டது. ஒரே மூலக்கூறு வாய்பாட்டையும் வேறுபட்ட மூலக்கூறு கட்டமைப்பையும் கொண்ட சேர்மங்கள், இதுவும் மிக முக்கியமான கேள்வி, இதுதான் மாற்றியங்கள். விடை என்ன? மாற்றியங்கள்.
4வது கேள்விக்கு போலாம். சல்பரின் கார்பன் சல்பரின் கார்பன் புறவேற்றுமை வடிவத்துவம். புறவேற்றுமை வடிவத்துவம். நெகிழி ரெசின் குறியீடுகளின் எண்ணிக்கை என்ன? 7. அடுத்த கேள்வி பொருத்துக. அல்கைன் எது கூட பொருந்தது? அல்கைன் அப்படின்னா முப்பிணைப்பு கூட பொருந்தது. ஆன்ட்ரேஜெம் கிராஃபீன். அப்புறம் C60 தான் கால்பந்து வடிவிலான விடை என்னன்னா இதுக்கு பளபளப்பான பந்து. தெர்மோகோல் என்பது பாலிஸ்டைரீன். எரித்தல் ஆக்சிஜனேற்றம். அடுத்த பாடத்துக்கு போலாம். அடுத்த பாடத்தின் பெயர் பாடம் 16 பயன்பாட்டு வேதியியல். நோட் பண்ணீங்க, பயன்பாட்டு வேதியியல். முதல் கேள்வி, ஒரு நானோமீட்டர் என்பது 10⁻⁻⁹ மீட்டர். பெனிசிலின் எனப்படும் எதிர் நுண்ணுயிரி எதிலிருந்து பெறப்படுகிறது? பெனிசிலின் எதிலிருந்து பெறப்படுது? கொடுக்கப்பட்டுள்ள ஆப்ஷன்ல நுண்ணுயிரிகளிலிருந்து பெறப்படுகிறது. 1% அயோடோஃபார்ம் எதுவாக பயன்படுத்தப்படுகிறது? புரைத்தடுப்பானாக பயன்படுகிறது. அப்படியே கேள்வியை மாத்தி கூட கேட்பாங்க இல்லையா? புரைத்தடுப்பானாக பயன்படுவது எது? 1% அயோடோஃபார்ம். 4வது கேள்வி, ஒரு மின் வேதிக்களத்தில் எதிர் மின்வாயில் டேஷ் நிகழும். என்ன நிகழும்? ஒடுக்கம் நிகழும். இறந்த விலங்குகளின் வயதை தீர்மானிக்க பயன்படுத்தப்படும் ஐசோடோப்பு கார்பன் ஐசோடோப்பு. பின்வருவனவற்றுள் எது இயற்கை சாயம் இல்லை? இயற்கை சாயம் இல்லாதது உருளைக்கிழங்கு. டேஷ் வகை உணவுகள் குறைபாட்டு நோய்களிலிருந்து நம்மை பாதுகாக்கின்றன. குறைபாட்டு நோய்களிலிருந்து நம்மை பாதுகாப்பவை வைட்டமின்கள். கதிரியக்கவியலுடன் தொடர்புடையது எது? கதிரியக்கவியலுடன் தொடர்புடையது ஐசோடோப்புகள். ஒரு கரிம சேர்மத்தின் நிறத்திற்கு காரணமான குழுக்கள் டேஷ் என அழைக்கப்படுகின்றன. விடை கொடுக்கப்பட்டுள்ள ஆப்ஷன்ல நிறத்தாங்கி என்று அழைக்கப்படுகின்றன. குளோரினேற்றப்பட்ட ஹைட்ரோ கார்பன்கள் எதற்காக பயன்படுத்தப்படுகின்றன? குளோரினேற்றப்பட்ட ஹைட்ரோ கார்பன்கள் பூச்சிக்கொல்லிகளாக பயன்படுத்தப்படுகின்றன. அடுத்த பகுதிக்கு போலாம். கோடிட்ட இடங்களை நிரப்புக அப்படிங்கிற பகுதி. மின் ஆற்றலை வேதி ஆற்றலாக மாற்றும் வேதி மின்கலம் டேஷ் ஆகும். அதுக்கு பேர் என்ன? மின் பகுப்பு களம். மின் பகுப்பு களம். மின் பகுப்பு களம். வலி மருந்துகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? வலி நிவாரணிகள் என்று அழைக்கப்படுகின்றன. வலி நிவாரணிகள். நீங்க எழுதிக்கும் பொழுது வலி நீக்கிகள்னு கூட எழுதிங்க. வலி நிவாரணிகள். இண்டிகோ ஒரு டேஷ் சாயம் ஆகும். கருநீல சாயம் அது. இன்னொரு விடை தொட்டி சாயம். இண்டிகோ ஒரு கருநீல சாயம் அல்லது தொட்டி சாயம். 4வது கேள்வி, டேஷ் டேஷ் மற்றும் டேஷ் ஆகியவை தாவர வளர்ச்சிக்கு தேவையான பெரும நுண் ஊட்ட தனிமங்கள் ஆகும். என்னென்ன? ஃபர்ஸ்ட் நைட்ரஜன், அப்புறம் பாஸ்பரஸ், அப்புறம் பொட்டாசியம். கைரேகை பதிவை கண்டறிய பயன்படும் வேதிப்பொருள் டேஷ் ஆகும். மிக முக்கியமான கேள்விங்க. என்ன விடைனா நின்ஹைட்ரின் மற்றும் சயனோ அக்ரிலேட் எஸ்டர். எழுதிக்கோங்க. அடுத்த கேள்வி பொறுத்துக. பொறுத்த வரைக்கும் காய்ச்சல் நிவாரணி எதுக்கு பயன்படுது? காய்ச்சலை போக்குறதுக்கு பயன்படுது. அரிப்பை தடுத்தல் மின் முலாம் பூசுதல் மூலமாக அரிப்பை தடுக்கலாம்.
ஹைப்பர் தைராய்டிசம். ஹைப்பர் தைராய்டிசம் ஏற்படுறதுக்கு காரணம் அயோடின் 131. நம்பர் 3. ஹைப்பர் தைராய்டிசத்தை அயோடின் 131 ஐசோடோப் மூலம் குணப்படுத்தலாம். நானோ துகள்கள். நானோ துகள்கள் பெரிய மேற்பரப்பு பகுதி. கொடுக்கப்பட்டுள்ள ஆப்ஷன்ல இதுதான் ஓரளவுக்கு பொருந்தது. நானோ ரோபாட்டிக்ஸ் புற்றுநோய் செல்களை கண்டறிதல். போலாம். பாடம் எண் 17 விலங்குலகம். மிக முக்கியமான பாடம் இதுவும். முதல் கேள்வி, நீங்க இந்த விலங்குலகத்தை நோட் பண்ணீங்க. முதல் கேள்வி, பின்வரும் தொகுதிகளில் கடல்வாழ் உயிரினங்களை மட்டும் கண்டறிக. முத்தோலிகள். மீசோகிலியா காணப்படுவது எங்க காணப்படும்? மீசோகிலியா காணப்படுவது குழி உடலிகளில். பின்வரும் ஜோடிகளில் எது குளிர் இரத்த பிராணி அல்ல? கொடுக்கப்பட்டுள்ளதுல எது குளிர் இரத்த பிராணி அல்ல? பறவைகள் மற்றும் பாலூட்டிகள். 4 அறைகளை உடைய இதயம் கொண்ட விலங்கு எது? அது முதலை. மண்டையோடற்ற உயிரிகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? மண்டையோடற்ற உயிரிகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? ஏக்ரேனியா என்று அழைக்கப்படுகின்றன. இருபாலின உயிரிகள் எவை? கொடுக்கப்பட்டுள்ள ஆப்ஷன்ல இருபாலின உயிரிகள் ஹைட்ரா, நாடாப்புழு, மண்புழு, அசிட்டியன். குளிர் இரத்த பிராணிகள் எவை? கொடுக்கப்பட்டுள்ள ஆப்ஷன்ல குளிர் இரத்த பிராணிகள் எவை? மீன், தவளை, பல்லி, பாம்பு. ஆப்ஷன் இ இதான் சரியான விடை. காற்றுரைகள் மற்றும் காற்றெலும்புகள் காணப்படுவது எதில்? பறவைகளில் தான் காணப்படும். 9வது கேள்விக்கு போலாம். நாடாப்புழுவின் கழிவு நீக்க உறுப்பு எது? சுடர் செல்கள். குழல் போன்ற உணவு குழலை கொண்டது எது? நட்சத்திர மீன். 2வது பகுதி, கோடிட்ட இடங்களை நிரப்புக. துளை உடலிகளின் கழிவு நீக்க துளை, அதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேர் ஆஸ்குலம் அப்படின்னு பேர். எழுதிக்கோங்க. அதுக்கு பேரு ஆஸ்குலம். விடை என்ன? ஆஸ்குலம். டினிடியா என்ற சுவாச உறுப்புகள் எதில் காணப்படும்? எதில் காணப்படும்? மெல்லுடலிகளில் காணப்படும். எப்படி சொல்லணும்? அத தொகுதி மெல்லுடலிகளில். மெல்லுடலிகள். ஸ்கேட்ஸ் என்பது டேஷ். ஸ்கேட்ஸ் என்பது குருத்தெலும்பிலான் ஆன எலும்பு சட்டக மீன்கள் ஆகும். குருத்தெலும்பினால் ஆன, எழுதிக்கோங்க, குருத்தெலும்பினால் ஆன, எலும்பினால் ஆன சட்டக என்பது விடை. அடுத்த கேள்விக்கு போலாம். டேஷ் என்பது இருவாழ்விகளின் லார்வா ஆகும். நல்லா தெரியும் நமக்கு. தலைப்பிரட்டை என்பது, தலைப்பிரட்டை தான் இருவாழ்விகளின் லாவா. 5வது கேள்வி, டேஷ் என்பது தாடையற்ற முதுகெலும்பிகள் ஆகும். என்ன விடை? வட்ட வாயுடைய உயிரிகள். புரியுதா? 6வது கேள்வி, பாலூட்டிகளின் சிறப்பு பண்பு என்ன? பாலூட்டிகளின் சிறப்பு பண்பு தாய் சேய் இணைப்பு திசு. தாய் சேய் இணைப்பு திசு. நோட் பண்ணீங்க. தொப்புள் கொடி. 7வது கேள்வி, முட்கள் மற்றும் முட்கள் கொண்ட எறும்பு உண்ணியானது டேஷ் பாலூட்டிக்கு உதாரணமாகும். விடை என்ன? முட்டையிடும் பாலூட்டிக்கு உதாரணம். முட்டையிடும் பாலூட்டி. அடுத்த பகுதி, சரியா தவறா? தப்பு அப்படின்னா அதுக்கான விளக்கத்தை நான் சொல்றேன். முதல் கேள்வி, கால்வாய் மண்டலம் குழி உடலிகளில் காணப்படுகிறது. சரியா தவறா? தவறு. கால்வாய் மண்டலம் துளை உடலிகளில் தான் காணப்படுது. 2வது கேள்வி, இருபால் உயிரிகள் ஆண் மற்றும் பெண் இனப்பெருக்க உறுப்புகளை பெற்றுள்ளன. சரியா தவறா? மிகச்சரி. வளை தசை உடலிகளின் சுவாச உறுப்பு டிரிக்டியா ஆகும். இது சரியா தவறா? தவறு. கணுக்காலிகளின் சுவாச உறுப்பு தான் டிரக்கியா. 4வது கேள்வி,
மெல்லுடலிகளின் லார்வா பின்னேரியா ஆகும். மிகச்சரி. பலனோகிளாசஸ் குறு இழை வழி உணவூட்டிகள் ஆகும். குறு இழை வழி உணவூட்டிகள் ஆகும். சரியா தவறா? விடை மிகச்சரி. மீன்களின் இதயம் 2 அறைகளை உடையது. மிகச்சரி. மென்மையான மற்றும் ஈரப்பதமான தோலினை ஊர்வன கொண்டுள்ளன. சரியா தவறா? தவறு. சொரசொரப்பான முட்கள் போன்ற ஈரப்பதமான தோலிகளை தான் ஊர்வன கொண்டுள்ளன. முன்னங்கால்களின் மாறுபாடுகளே பறவைகளின் இறக்கை ஆகும். மிகச்சரி. பாலூட்டிகளில் பால் சுரப்பிகள் பெண்ணினங்களில் காணப்படுகின்றன. மிகச்சரி. அடுத்த பகுதி பொருத்துக. மிக ஈஸியான பொருத்துக. குழியுடலிகள் ஹைட்ரா. குழியுடலிகள் எடுத்துக்காட்டு ஹைட்ரா. தட்டை புழுக்களுக்கு எடுத்துக்காட்டு நாடாப்புழு. அப்புறம் முத்தோலிகளுக்கு எடுத்துக்காட்டு நட்சத்திர மீன். மெல்லுடலிகளுக்கு எடுத்துக்காட்டு நத்தை. அடுத்தது பாடம் 18க்கு போலாம். 18வது பாடத்தின் பெயர் திசுக்களின் அமைப்பு. எழுதிக்கோங்க. 18வது பாடத்தின் பெயர் திசுக்களின் அமைப்பு. முதல் கேள்வி மிக முக்கியமான கேள்வி. உயிருள்ள மெல்லிய சுவருடைய பலகோண வடிவ செல்களை கொண்டுள்ள திசு பாரன்கைமா. நார்களை கொண்டுள்ளது ஸ்க்ளீரன்கைமா. அடுத்த கேள்விக்கு போலாமா? அடுத்தது 3வது கேள்வி. துணை செல்கள் டேஷுடன் மிக நெருக்கமாக இணைந்துள்ளன. துணை செல்கள் சல்லடை கூறுகளுடன் மிக நெருக்கமாக இணைந்துள்ளன. கீழ்கண்ட எது ஒரு கூட்டு திசு? மிக முக்கியமான கேள்வி. சைலம் ஒரு கூட்டு திசு. ஏரேன்கைமா எதில் கண்டறியப்படுகிறது? நீர்வாழ் தாவரத்தில் கண்டறியப்படுவதுதான் ஏரேன்கைமா. மிருதுவான தசை காணப்படுவது. விடை இவை அனைத்திலும். கர்ப்பப்பை, தமனி, சிரை இது எல்லாத்திலையும் மிருதுவான தசை காணப்படும். அடுத்த பகுதி பொருத்துக. ஸ்க்ளீரைடுகள் எது கூட பொருத்துவீங்க? ஸ்க்ளீரைடுகள் ஸ்க்ளீரன் கைமா. இது நம்பர் 1. பசுங்கணிகம். பசுங்கணிகம் குளோரன் கைமா. எளிய திசு நேரடியாகவே பொருந்திருக்கு. கோலன் கைமா. துணை செல். துணை செல் என்பது ஃப்ளோயம். ட்ரக்கீடுகள் காணப்படுவது சைலத்தில். அடுத்த பகுதி கோடிட்ட இடங்களை நிரப்பு. ஒரு 6 கேள்வி இருக்கு. முதல் கேள்வி. உள்ளுறுப்புகளுக்கு டேஷ் திசுக்கள் உறுதியை அளிக்கின்றன. விடை உள்ளுறுப்புகளுக்கு கோலன் கைமா திசுக்கள். வாட் இஸ் இட்? கோலன் கைமா திசுக்கள். பாரன் கைமா, குளோரன் கைமா, கோலன் கைமா, ஸ்க்ளீரன் கைமா ஆகியவை டேஷ் வகை திசுக்கள் ஆகும். விடை இவையெல்லாம் எளிய வகை திசுக்கள். டேஷ் மற்றும் டேஷ் ஆகியவை கூட்டு திசுக்கள். சைலம் மற்றும் ஃப்ளோயம். ஃப்ளோயம். குறு இலை கொண்ட எபிதீலிய செல்கள் நமது உடலின் எந்த பகுதியில் உள்ளன? எங்கெங்கெல்லாம் இருக்குன்னா சுவாச குழாய் பகுதியில் இருக்கு. எங்க இருக்கு? சுவாச குழாய் பகுதியில் இருக்கு. மேற்கொண்டு 2 சொல்றேன், எழுதிங்க. அண்ட குழல்கள் இருக்கு, சிறுநீரக குழல்கள் இருக்கு. அண்ட குழல்கள், சிறுநீரக குழல்கள். சிறு குடலின் புறணி எவற்றால் ஆனது? விடை நுண் எபிதீலிய திசுக்களால் ஆனது. எபிதீலிய திசுக்களால் ஆனது. திசுக்களால் ஆனது. மியாசிஸ் நிகழ்ச்சியில் குரோமோசோம்கள் ஜோடியும் பொழுது டேஷ் குரோமோசோம்கள் ஒன்றின் பக்கம் ஒன்றாக அமைந்திருக்கும். விடை ஒத்திசை குரோமோசோம்கள். விடை ஒத்திசை குரோமோசோம்கள். அடுத்த பகுதி சரியா தவறா? தவறெனில் நான் அதை திருத்துவேன், நீங்க அதை நோட் பண்ணிக்கணும். எபிதீலிய திசு விலங்கு உடலின் பாதுகாப்பு திசு. மிகச்சரி. விலங்கு உடலின் பாதுகாப்பு திசு எது? எபிதீலிய திசு. எலும்பு மற்றும் குருத்தெலும்பு ஆகியவை சிற்றிட இணைப்பு திசுவின் இரு வகை ஆகும். விடை தவறு. எலும்பு மற்றும் குருத்தெலும்பு ஆகியவை ஆதார இணைப்பு திசுவின் இரு வகை. என்ன சரி?
ஆதார அப்படிங்கிறது சரி. பாரன்கைமா ஒரு எளிய திசு. மிகச்சரி. பாரன்கைமா ஒரு எளிய திசு. 4வது கேள்வி எங்க இருக்குது? எஸ். ஃப்ளோயம் ட்ரக்கீடுகளால் ஆனது. ஃப்ளோயம் ட்ரக்கீடுகளால் ஆனது என்பது தவறு. சைலம் தான் ட்ரக்கீடுகளால் ஆனது. கோலன் கைமாவில் நாளங்கள் காணப்படுகின்றன. தவறு. நாளங்கள் காணப்படுவது இல்லை. அடுத்த பாடத்துக்கு போயிடலாம். அடுத்த பாடம் தாவர உலகம், தாவர செயலியல். மிக முக்கியமான பாடம் இது. தாவர உலகம், தாவர செயலியல். முதல் கேள்வி, ஏறும் கொடிகள் தங்களுக்கு பொருத்தமான ஆதரவை கண்டறிய உதவும் இயக்க அசைவுகள் தொடுசார்பு அசைவு. ஒளிச்சேர்க்கையின் போது நடைபெறுவது. விடை ஆப்ஷன் அ. கார்பன் டை ஆக்சைடு உள்ளிழுக்கப்பட்டு ஆக்சிஜன் வெளியேற்றப்படுகிறது. நீர் தூண்டலுக்கு ஏற்ப தாவர வேர் வளைவது டேஷ் எனப்படும். அதுக்கு பேரு நீர்சார்பு அசைவு. இதுவே புவியீர்ப்பு விசைனா புவிசார்பு அசைவு. ஓகே. 4வது கேள்வி, இளம் நாற்றுகளை இருட்டறையில் வைக்க வேண்டும். பிறகு அதன் அருகில் எரியும் மெழுகுவர்த்தியினை சில நாட்களுக்கு வைக்க வேண்டும். இளம் நாற்றுகளின் மேல் முனைப்பகுதி எரியும் மெழுகுவர்த்தியை நோக்கி வளையும். இந்த வகை வளைதல் எதற்கு எடுத்துக்காட்டு? ஒளிசார்பு அசைவிற்கு எடுத்துக்காட்டு. 5வது கேள்விக்கு போலாம். தாவரத்தின் வேர் டேஷ் ஆகும். தாவரத்தின் வேர் என்பது இங்க இருக்கு பாருங்க, 2 மற்றும் 3 நேர் புவிசார்பு அசைவு, ஆனால் எதிர் ஒளிசார் அசைவு. மிகச்சரி. சூரியனுக்கு எதிர் திசையில தானே அது போகுது. அப்புறம் எதிர் ஒளிசார்பு அமைவு, ஆனால் நேர் நீர்சார்பு அசைவு. இதுவும் சரி. 6வது கேள்வி, வெப்ப தூண்டுதலுக்கு ஏற்ப தாவர உறுப்பு திசைசாரா தூண்டல் அசைவுகளை உருவாக்குவது டேஷ் எனப்படும். இதற்கு என்ன விடைனா வெப்பமுறு வளைதல் என்பது விடை. 7வது கேள்வி, இலையில் காணப்படும் பச்சையம் எதற்கு தேவைப்படுகிறது? ஒளிச்சேர்க்கைக்கு தேவைப்படுகிறது. நீராவி போக்கு எதில் நடைபெறும்? 8வது கேள்வி, நீராவி போக்கு எதில் நடைபெறும்? நீராவி போக்கு இலை துளையில் நடைபெறும். அடுத்த பகுதி, கோடிட்ட இடத்தை நிரப்புக. டேஷின் துலங்களால் தண்டு தொகுப்பு மேல் நோக்கி வளர்கிறது. விடை என்ன? ஒளியின் துலங்களால். டேஷ் நேர் நீர்சார் பசைவு மற்றும் நேர் புவிசார் பசைவு உடையது. அது எது? வேர். தாவரத்தின் வேர். தாவரத்தில் காணப்படும் பச்சைய நிறமி என்ன அழைக்கப்படுது? பச்சையம் என்று அழைக்கப்படும். ஆங்கிலத்தில் குளோரோஃபில். வாட் இஸ் இட்? ஆங்கிலத்தில் குளோரோஃபில். சூரியகாந்தி மலர் சூரியனின் பாதைக்கு ஏற்ப வளைவது ஒளிச்சார்பசைவு. என்னது? ஒளிச்சார்பசைவு. புவியீர்ப்பு விசைக்கு ஏற்ப தாவரம் வளைவது புவிசார்பசைவு. ஒளிச்சேர்க்கையின் போது தாவரங்கள் கார்பன் டை ஆக்சைடை உள்ளிழுத்துக் கொள்கின்றன. ஆனால் அவற்றின் உயிர் வாழ்தலுக்கு தேவைப்படுவது எது? ஆக்சிஜன் தான் தேவைப்படுது. O2 அப்படின்னா ஆக்சிஜன். அடுத்த பகுதி பொருத்துக. அடுத்த பகுதி பொருத்துக. வேர் நிலத்தில் கீழ்நோக்கி வளர்வது நேர் புவிசார் பசைவு. இது நம்பர் 1. தண்டு ஒளியை நோக்கி வளர்வது நேர் ஒளிசார் பசைவு. இது 2. தண்டு மேல் நோக்கி வளர்வது எதிர் புவிசார் அசைவு. வேர் சூரிய ஒளிக்கு எதிராக கீழ் நோக்கி வளர்வது எதிர் ஒளிசார் பசைவு. அடுத்தது சரியா தவறா பகுதி. மொத்தம் 5 கேள்விகள் உள்ளன. 6 கேள்விகள் உள்ளன. இந்த 6 கேள்விகளுக்கு என்ன விடை அப்படின்னு பார்க்கலாம். வேதிப்பொருட்களின் தூண்டுதலுக்கு ஏற்றாற்போல் தாவர உறுப்பு வளைதல் ஒளிசார் பசைவு எனப்படும். தவறு. அதுக்கு பேரு வேதிசார் பசைவு. தண்டு பகுதி நேர் ஒளிசார் பசைவு மற்றும் எதிர் புவிசார் பசைவு உடையது. மிகச்சரி. வளிமண்டலத்தில் வெப்பம் அதிகரிக்கும் போது இலைத்துளை திறந்து கொள்வதால் நீர் ஆவியாதல் குறைந்துவிடும். இது தவறு. வளிமண்டலத்தில் வெப்பம் அதிகரிக்கும் போது
இலைத்துளை மூடிக்கொள்ளுங்க, அதனால் ஆவியாதல் குறைந்துவிடும். 4வது கேள்வி, ஒளிச்சேர்க்கையின் போது குளுக்கோஸ் மற்றும் CO2 உற்பத்தியாகும். தவறு. ஒளிச்சேர்க்கையின் போது ஆக்சிஜன் உற்பத்தியாகும். குளுக்கோஸும் ஆக்சிஜனும் உற்பத்தியாகும். வளிமண்டலத்தில் ஆக்சிஜன் சமநிலையை ஏற்படுத்த ஒளிச்சேர்க்கை ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. மிகச்சரி. தாவர இலைகளில் காணப்படும் இலைத்துளைகள் மூடிக்கொள்ளும் போது நீரிழப்பு ஏற்படும். தவறு. மூடிக்கொண்டால் நீரிழப்பு ஏற்படாது, திறந்திருக்கும் பொழுதுதான் நீரிழப்பு ஏற்படும். போலாம் நண்பர்களே. அடுத்த பாடம் பாடம் 20, விலங்குகளின் உறுப்பு மண்டலங்கள். இதுவும் மிக முக்கியமான பாடம், விலங்குகளின் உறுப்பு மண்டலங்கள். முதல் பகுதி, சரியான விடையை தேர்ந்தெடு. கீழ்காண்பவனவற்றில் எது உமிழ்நீர் சுரப்பி இல்லை? கொடுக்கப்பட்டுள்ள ஆப்ஷன்ல நாவிடி சுரப்பி உமிழ்நீர் சுரப்பி, கீழ்த்தாடை சுரப்பி உமிழ்நீர் தான், மேலென சுரப்பி உமிழ்நீர் சுரப்பி, ஆனால் அல்லாதது லாக்ரிமால். மனிதனின் இரைப்பையில் பெரும்பாலும் செரிப்பவை புரதங்கள். மூச்சுக்குழலின் துளைக்குள் உணவானது நுழைவதை தடுப்பது எது? குரல்வளை மூடி. பித்தநீர் எதை செரிக்க உதவுகிறது? கொழுப்புகளை செரிக்க உதவுகிறது. சிறுநீரகத்தின் அடிப்படை செயல் அலகு நெஃப்ரான். நரம்பு மண்டலத்தின் அடிப்படை அலகு நியூரான். கீழ்காண்பவனவற்றில் எது வியர்வையின் உட்கூறு இல்லை? வியர்வை விளையாட்டி புரதம் வெளிவராது, அதனால அது உட்கூறு அல்ல. ஆண்களில் சிறுநீரையும் விந்தையும் கடத்துவதற்கான பொது பாதை எது? சிறுநீர் புறவழி. கீழ்காண்பவனவற்றில் எது பெண் இனப்பெருக்க மண்டலத்தில் காணப்படாத பகுதி? பெண் இனப்பெருக்க மண்டலத்தில் காணப்படாதது விந்தகம். அடுத்த பகுதிக்கு போலாம். கோடிட்ட இடங்களை நிரப்புக. சிறு குடலோடு இரைப்பை இணையும் பகுதி டேஷ். குடல் வால். இது குடல் வால். ஆங்கிலத்தில் பைலோரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது? பைலோரஸ். உமிழ்நீரோடு உணவினை கலக்குவதற்கு பயன்படும் தசையால் ஆன உணர்வு உறுப்பு டேஷ் ஆகும். அது எது? நாக்கு. கல்லீரலால் சுரக்கப்படும் பித்த நீர் தற்காலிகமாக எதில் சேமித்து வைக்கப்படுகிறது? பித்தப்பை. விடை என்ன? பித்தப்பை. இப்போ விட்டுட்டேன், பித்தப்பை. உணவு பாதையில் மிகவும் நீளமான பகுதி எது? மிகவும் நீளமான பகுதி சிறுகுடல். சிறுகுடல். மனித உடலானது டேஷ் வெப்பநிலையில் இயல்பாக செயல்படும். 37 டிகிரி செல்சியஸ். பெண்களின் உடலில் உள்ள மிகப்பெரிய செல் அண்ட செல். விடை என்ன? அண்ட செல். அடுத்த பகுதி, சரியா தவறா? இரைப்பையில் காணப்படும் நைட்ரிக் அமிலம். தவறு. இரைப்பையில் ஹைட்ரோகுளோரிக் அமிலம் தான் காணப்படுது. 2வது, செரிமானத்தின் போது புரதங்கள் அமினோ அமிலங்களாக உடைக்கப்படுகின்றன. மிகச்சரி. அடுத்த கேள்வி, கிளாமருலார் வடிநீரில் அமினோ அமிலங்கள், வைட்டமின்கள், ஹார்மோன்கள், உப்புகள், குளுக்கோஸ் மற்றும் தேவையான பொருட்கள் காணப்படுகின்றன. தவறு. நான் சொல்றேன், எழுதிங்க. கிளாமருலார் வடிநீரில் காணப்படுபவை அமினோ அமிலங்கள், வைட்டமின்கள், குளுக்கோஸ். இது வரைக்கும் சரி. ஓகேவா? அதுக்கப்புறம் சோடியம், பொட்டாசியம், பைகார்பனேட் மற்றும் நீர் ஆகியவை தான் காணப்படுது. இப்போ கிளாமருலார் வடியில் காணப்படாது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹார்மோன்கள் காணப்படாது, உப்புகள் காணப்படாது. அமினோ அமிலங்கள், வைட்டமின்கள், குளுக்கோஸ் காணப்படும். சோடியம், பொட்டாசியம், அவற்றின் பைகார்பனேட்டுகள் மற்றும் நீர் ஆகியவை தான் காணப்படும். அடுத்த பகுதி, பொறுத்துக. தோல் எதை வெளியேற்றும்? தோல் வியர்வையை வெளியேற்றும். நுரையீரல்கள் கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றும். பெருங்குடல் செரிக்காத உணவு. சிறுநீரகங்கள் சிறுநீரை வெளியேற்றும். இதே பாடத்தில் கூற்று மற்றும் காரணம் பகுதி இருக்கு. பகுதி 8ல் இருக்கு. பகுதி 8ல் கூற்று மற்றும் காரண வகை வினாக்கள். முதல் கேள்விக்கு போலாம். கூற்று, சிறுநீரகங்களின் வழியே யூரியா வெளியேற்றப்படுகிறது. இது சரியா தவறா? காரணம், யூரியா ஒரு நச்சுத்தன்மையுடைய பொருள்.
இரத்தத்தில் அளவுக்கு அதிகமான யூரியா குவிந்தால் அது இறப்புக்கு வழிவகுக்கும். இதுவும் மிகச்சரி. இப்ப இந்த கேள்விக்கு என்ன விடை? கூற்று சரி, காரணமும் சரி, காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம். சரியா? இரண்டாவது கேள்வியும் இருக்கு, கூற்று காரணம் கேள்வி. கூற்று இரு பாலினங்களிலும் பாலின சுரப்பிகள் இரட்டை வேலையை செய்கின்றன. சரியா தவறா? மிகச்சரி. காரணம் பாலின சுரப்பிகள் முதன்மை பாலியல் உறுப்புகள் என்று அழைக்கப்படுகின்றன. மிகச்சரி. கூற்றும் சரி, காரணமும் சரி, காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் என்பது விடை. 21வது பாடத்துக்கு போலாம். பாடத்தின் பெயர் ஊட்டச்சத்து மற்றும் ஆரோக்கியம். முதல் கேள்வி, மனித உடலின் சில தேவைகளை பூர்த்தி செய்ய குறைந்த அளவே ஊட்டச்சத்து தேவைப்படும். அதாவது மன்னிக்கணும், குறைந்த அளவே தேவைப்படும் ஊட்டச்சத்து எது? வைட்டமின்கள். மனித உடலின் சில தேவைகளை பூர்த்தி செய்ய குறைந்த அளவே, அதாவது மைக்ரோ அளவிலேயே தேவைப்படும் ஊட்டச்சத்து வைட்டமின்கள். இரண்டாவது கேள்வி, சிட்ரஸ் வகை பழங்களை உணவில் சேர்த்துக் கொள்வதன் மூலம் ஸ்கர்வி நோயை குணப்படுத்த முடியும் என்று கூறியவர் யார்? ஜேம்ஸ் லிண்ட் அவர்கள். வெங்காயம், உருளைக்கிழங்கு போன்றவை முளை கட்டுவதை தடுக்கும் முறைக்கு என்ன பெயர்? அந்த முறை கதிர்வீச்சு முறை. மத்திய அரசின் உணவு மற்றும் உணவு கலப்பட சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு என்ன? 1954. உணவு கெட்டுப்போவதற்கு காரணமாக உள்காரணியாக செயல்படுவது எது? விடை உணவின் ஈரத்தன்மை. அடுத்த பகுதிக்கு போலாம். கோடிட்ட இடங்களை நிரப்புக. நம்பர் 1, உணவில் எதை எடுத்துக்கொள்வதன் மூலம் குறைபாட்டு நோய்களை தடுக்க முடியும்? விடை சரிவிகித உணவு அல்லது வைட்டமின்கள். விடை என்ன? சரிவிகித உணவு. உணவுப் பொருட்களின் இயல்பான தன்மை மற்றும் அதன் தரத்தை பாதிக்கக்கூடிய செயல்பாடு, அதுக்கு பேர் தான் கலப்படம். என்ன கலப்படம்? உணவு கலப்படம். சூரிய வெளிச்சத்தின் மூலம் உடலில் வைட்டமின் டி உற்பத்தி ஆவதால் இதற்கு என்ன பெயர்? அதுக்கு சூரிய ஒளி வைட்டமின் பேர். சூரிய ஒளி வைட்டமின் அப்படின்னு பேர். அடுத்த பகுதிக்கு போலாம். நீரை வெளியேற்றுதல் முறையில் அடிப்படை கொள்கையானது டேஷை நீக்குவதாகும். ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான கேள்வி. நீரை நீக்குவது. உணவுப் பொருட்களை, நீரை அப்படி இல்லைன்னா ஈரப்பதத்தை நீக்குவது. சரிங்களா? 5வது கேள்வி, உணவுப் பொருட்களை அவற்றின் டேஷ் தேதி முடிந்த நிலையில் வாங்கக்கூடாது. என்னது? எக்ஸ்பைரி டேட். காலாவதி தேதி முடிந்த நிலையில் வாங்கக்கூடாது. இந்தியாவில் தயாரிக்கப்படும் டேஷ் மற்றும் டேஷ் பொருட்களுக்கு அக்மார்க் தர குறியீடு சான்றிதழ் பெறப்பட வேண்டும். என்ன விடை? விவசாயம் மற்றும் கால்நடை பொருட்கள். ஸோ விவசாயம் மற்றும் கால்நடை பொருட்களுக்கு என்ன தர குறியீடு சான்றிதழ் வாங்கணும்? அக்மார்க். அடுத்த பகுதி, சரியா தவறா? தைராய்டு சுரப்பின் செயல்பாட்டிற்கு இரும்பு சத்து தேவைப்படுகிறது. சரியா தவறா? தவறு. என்ன சத்து தேவைப்படுது? தேவைப்படும் சத்து அயோடின். அடுத்த கேள்விக்கு போலாம். மனித உடலின் இயல்பான செயல்பாட்டிற்கு வைட்டமின் பெருமளவில் தேவைப்படுகிறது. சரியா தவறா? பெருமளவில் தேவைப்படல, சிறிய அளவில் இருந்தால் போதும். வைட்டமின் சி நீரில் கரையும். மிகச்சரி. உணவில் கொழுப்பு சத்து போதுமான அளவில் இல்லை என்றால் உடல் எடை குறைவு ஏற்படும். சரியா தவறா? மிகச்சரி. வேளாண் உற்பத்தி பொருட்களுக்கு ISI முத்திரை கட்டாயம். தவறு. வேளாண் உற்பத்தி பொருட்களுக்கு அல்ல, வேளாண் உற்பத்தி பொருட்களுக்கு அக்மார்க். தொழிற்சாலை உற்பத்தி பொருட்களுக்கு தான் என்ன வேணும்? ISI தேவை. அடுத்த பகுதி, பொறுத்துகல. கால்சியம் அப்படிங்கிறது கால்சியம் குறைபாட்டினால் வரக்கூடிய நோய் ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படிங்கிற நோய். சோடியம் குறைபாட்டினால் வரக்கூடிய நோய் தசைப்பிடிப்புகள். பொட்டாசியம் குறைபாட்டினால் வரக்கூடிய நோய் தசை சோர்வு. இரும்பு குறைபாட்டினால் இரத்த சோகை வரும். அயோடின் குறைபாட்டினால் காய்டர், முன்கழுத்து கழலை நோய் வரும். நோட் பண்ணிக்கோங்க.
அடுத்த பகுதிக்கு போலாம். விரிவாக்கம் தருகன்னு ஒரு கேள்வி இருக்கு. விரிவாக்கம் தருக. ஐஎஸ்ஐனா என்ன? இந்த கேள்வி பாருங்க. ஐஎஸ்ஐங்கிறது என்ன? நான் எழுதல. நீங்க எழுதணும். இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் இன்ஸ்டிடியூஷன். இந்திய தரக்கட்டுப்பாட்டு நிறுவனம். இந்திய தரக்கட்டுப்பாட்டு நிறுவனம். இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் இன்ஸ்டிடியூஷன். நோட் பண்ணீங்க. இந்தியன் ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டிடியூஷன். எஃபிஓ அப்படின்னா என்ன? கொஞ்சம் வேகமாக சொல்கிறேன், உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணீங்க. ஃப்ரூட் ப்ராசஸ் ஆர்டர். கனி உற்பத்தி பொருட்களின் ஆணை. கனி உற்பத்தி பொருட்கள் ஆர்டர். ஒரு தடவை இங்கிலீஷில் சொல்கிறேன். ஃப்ரூட் ப்ராசஸ் ஆர்டர். ஃபுட் ப்ராசஸ் இல்லை, ஃப்ரூட்டு. இது கனிகள். எஃப்ஆர்யூஐடி. ஃப்ரூட். மறுபடியும் எழுதுகிறேன். ஃப்ரூட். அடுத்தது அக்மார்க்குங்கிறது என்ன? அக்ரிகல்ச்சர் மார்க்கிங் அப்படின்னு பேர். அக்ரிகல்ச்சர் மார்க்கிங். வேளாண் உற்பத்தி பொருட்களுக்கான மன்னிக்கணும், வேளாண் பொருட்களுக்கான தரக்குறியீடு. அக்ரிகல்ச்சர் மார்க்கிங். அடுத்தது எஃப்சிஐன்னு இருக்கு பாருங்க. எஃப்சிஐ என்றால் என்ன? எஃப்சிஐ என்பது ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா. இந்திய உணவுக் கழகம். ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா. அப்புறம் எஃப்எஸ்எஸ்ஏஐ அப்படின்னு இருக்கு பாருங்க. ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. இந்திய உணவுப் பொருள் பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம். அடுத்த பகுதி கூற்று மற்றும் காரணம். ரெண்டே கேள்விதான். முதல் கேள்வி, ஹீமோகுளோபினில் இரும்பு உள்ளது. சரியா தவறா? நம்பர் 2, இரும்பு குறைபாடு இரத்த சோகை நோயை ஏற்படுத்துகிறது. ரெண்டுமே சரிதான். ஆனால் காரணம் கூற்றுக்கான விளக்கம் அல்ல. இரண்டாவது கேள்வி, கூற்று அக்மார்க் என்பது ஒரு தரக்கட்டுப்பாட்டு நிறுவனம். தப்பு. ஐஎஸ்ஐ என்பது தரத்தின் குறியீடு. தப்பு. இரண்டுமே தவறு. சரியா? அடுத்த பகுதி பாருங்க. காரணம் கூறுக. உணவு பாதுகாப்பு பொருளாக உப்பு சேர்க்கப்படுகிறது. காரணம் என்ன? காரணம் உணவிலிருந்து ஈரப்பதத்தை சவ்வூடு பரவல் மூலம் வெளியேற்றிவிடும். ஓகே, சரி. இந்த பகுதி நமக்கு இப்போது தேவையில்லை. அடுத்த பாடத்துக்கு போலாம். நுண்ணுயிரிகளின் உலகம். அடுத்த பாடம் நுண்ணுயிரிகளின் உலகம். மிக முக்கியமான பாடம் நுண்ணுயிரிகளின் உலகம். முதல் கேள்வி, காற்றினால் பரப்பப்படுவது காசநோய். மறைமுக விதத்தில் நோய் பரப்பும் வழிமுறை கடத்திகள். டிப்தீரியா எதை தாக்கும்? தொண்டை அடைப்பான் நோய்ங்கிறது. டிப்தீரியா தொண்டையை தாக்கும். காசநோயினால் பாதிக்கப்படும் முதன்மை உறுப்பு எது? காசநோய் நுரையீரல். அடுத்த கேள்விக்கு போலாம். மஞ்சள் காமாலையால் அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி இருக்கு. மூக்கின் வழியாக உடலினை அடையும் நுண்ணுயிரிகளில் பெரும்பாலும் டேஷை தாக்கும், நுரையீரல்களை தாக்கும். மஞ்சள் காமாலையால் பாதிக்கப்படும் உறுப்பு கல்லீரல். அஞ்சாவது கேள்வி பாருங்க, கொரோனா கூட அப்படிதான். ஏழாவது கேள்வி, குழந்தை நிலையில் வாதத்தினை தரும் போலியோ மைலிட்டிஸ் வைரஸ் ஆனது பின்வரும் எந்த வழியாக உடலினுள் செல்லும்? விடை வாய் மற்றும் மூக்கின் வழியாக. அடுத்த பகுதி கோடிட்ட இடங்களை நிரப்புக. டேஷ் கரிம பொருட்கள் மற்றும் விலங்கு கழிவுகளை அம்மோனியாவாக மாற்றுகின்றன. விடை அந்த வேலையை செய்கிறது பூஞ்சைகள். டைபாய்டு காய்ச்சல் எதனால் ஏற்படுது? சால்மோனெல்லா டைஃபி. இந்த விடை சால்மோனெல்லா டைஃபி. H1N1 வைரஸ் எதை உருவாக்கும்? H1N1 பன்றிக் காய்ச்சலை உருவாக்கும். விடை என்ன? பன்றிக் காய்ச்சல். டெங்கு என்ற வைரஸ் நோய் ஏற்படுவதற்கு ஒரு கடத்தியாக செயலாற்றுவது எது? ஏடிஸ் எஜிப்டி. சரிங்களா? ஏடிஸ் எஜிப்டி கொசு. ஓகே. டேஷ் என்ற தடுப்பூசி காசநோய்க்கு போதுமான பாதுகாப்பினை வழங்குகின்றது. விடை என்ன? பிசிஜி. What is it? BCG.
சிஜி அதாவது பேசில்லஸ் கால்மெட் குயிரின். பேசில்லஸ் கால்மெட் குயிரின். குயிரின். ஆறாவது கேள்வி, காலரா டேஷால் ஏற்படுகிறது மற்றும் மலேரியா டேஷால் ஏற்படுகிறது. காலராவுக்கு காரணம் என்ன? விப்ரியே காலரே. விப்ரியே காலரே என்ற ஒரு பாக்டீரியாவால் ஏற்படுது. பாக்டீரியா. அதே மாதிரி மலேரியா அப்படிங்கிறது பிளாஸ்மோடியம். வாட் இஸ் இட்? பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ். பிளாஸ்மோடியம் அப்படிங்கிற ஒரு புரோட்டோசோவா மூலம். எதன் மூலம்? புரோட்டோசோவா. ரைட். அடுத்தது விரிவுபடுத்தி எழுதுக அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குதுங்க. இது கேட்பாங்க கண்டிப்பா. அந்த அப்ரிவேஷன்லாம் கேட்பாங்க. ஓஆர்எஸ் அப்படின்னா ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன் பேரு. நான் சொல்றேன் அப்படி நீங்க எழுதிங்க. ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன் அப்படின்னு பேரு. வாய்வழி நீர் சத்தினை தரும் நீர்மம். வாய்வழி நீர் சத்தினை தரும் நீர்மம். வீடியோ பாஸ் பண்ணிட்டு கூட நீங்க அப்படியே எழுதிங்க. வாய்வழி நீர் சத்தினை தரும் நீர்மம். WHO. WHO என்ன? வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன். அதாவது உலக சுகாதார நிறுவனம். WHO உலக சுகாதார நிறுவனம். HIV ஹியூமன் இம்யூனோ டிஃபிஷியன்சி வைரஸ். ஹியூமன் இம்யூனோ டிஃபிஷியன்சி வைரஸ். மனித நோய் எதிர்ப்பு குறைவுபடுத்தும் வைரஸ் அப்படின்னு பேரு. மனித நோய் எதிர்ப்பு குறைவுபடுத்தும் வைரஸ். பிசிஜினா என்ன நான் சொன்னேன்? பேசில்லஸ் கால்மெட் குயிரின். பேசில்லஸ் கால்மெட் குயிரின். அதான் பிசிஜி. டிபிடினா என்ன? டிப்தீரியா. டிங்கிறது டிப்தீரியா. பி அப்படிங்கிறது பெர்டூசிஸ். அடுத்த பகுதி சரியா தவறா அப்படின்னு ஒரு பகுதி. சரியா தவறா அப்படிங்கிற பகுதியோட முதல் கேள்வி. முதல் கேள்வி மிகச்சரி. முதல் கேள்வி மிகச்சரி. இரண்டாவது கேள்வி இருக்கு இல்லையா, அது தவறு. பரவாது அப்படிங்கிறது தான் சரி. மூன்றாவது கேள்வி மிகச்சரி. நான்காவது கேள்வியும் மிகச்சரி. ஹெப்படைட்டிஸ் பி அப்படிங்கிறது ஹெப்படைட்டிஸ் ஏவை காட்டிலும் அபாயகரமானது என்பது மிகச்சரி. அடுத்த பகுதி ஒரு பொறுத்துக. பன்றிக் காய்ச்சலுக்கு காரணமாக இருப்பது இன்ஃப்ளூயன்சா வைரஸ் H1N1. பிறப்பு பாலுண்ணிகள் மனித பாப்பிலோமா வைரஸ். நம்பர் 2. எய்ட்ஸு காரணமானது HIV. இது நம்பர் 3. காசநோய் மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ். இப்போ இது நம்பர் 4. இந்த பாடத்தில் ஒரு கூற்று காரணம் வகை கேள்விகள் இருக்கு. முதல் கேள்விக்கு என்ன விடைன்னு பார்க்கலாம். கூற்று மிகச்சரி, காரணமும் மிகச்சரி. ஆகவே கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. மேலும் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் என்பது இந்த கேள்விக்கான விடை. அடுத்த கேள்விக்கு போலாம். நம்ம இரண்டாவது கேள்வி. கூற்று எதிர் உயிர் பொருட்களை உட்கொள்வதால் டெங்கு நோயை குணமாக்கலாம். தவறு. காரணம் நோய் எதிர் உயிர் பொருட்கள் வைரஸ்கள் பெருகுவதை தடுக்கின்றன. இது மிகச்சரி. இப்போ இந்த கேள்விக்கு என்ன விடை? கூற்று தவறு, காரணம் சரி என்பது இந்த கேள்விக்கான விடை. அடுத்த கேள்விக்கு போலாம் நண்பர்களே. அடுத்த பாடத்துக்கு போலாம். அடுத்த பாடம் வந்து பாடம் 23 பொருளாதார உயிரியல். நோட் பண்ணிங்க. பொருளாதார உயிரியல். முதல் கேள்விக்கு போலாம். சரியான விடையை தேர்ந்தெடு. மீன் உற்பத்தி மற்றும் மேலாண்மை என்பது பிசிகல்ச்சர். விடை என்ன? பிசிகல்ச்சர். கீழ்கண்டவற்றில் எது அயல் நாட்டு இனம் அல்ல? விடை ஆப்ஷன் இ. கொஞ்சம் சீக்கிரமா குறிச்சிங்க. ஷஹிவால் என்பது அயல் நாட்டு இனம் அல்ல. பின்வருவனவற்றுள் எது அயல் நாட்டு மாட்டு இனம் அல்ல? இந்த கேள்வியே தப்பா இருக்குது. எது தேனி இனம் அல்லன்னு வேணா கேட்கலாம். ஏபிஸ் மெல்லிபோரா அப்படிங்கிறது இத்தாலிய தேனி. இப்போ கேள்வியே தப்பா இருக்குதுங்க. நாலாவது கேள்வி. பின்வருவனவற்றில் எந்த ஒன்று முக்கிய இந்திய கெண்டை மீன் அல்ல?
விட என்ன தெரியுமா? சின்கரா அப்படிங்கிறது இந்திய கெண்டை மீன் வகை அல்ல. ரோகு, கட்லா, மரிகால் இதெல்லாம் நம்ம சாப்பிட்டுருப்போம். தேன்கூட்டில் காணப்படும் வேலைக்கார தேனீக்கள் எதிலிருந்து உருவாகின்றன? வேலைக்கார தேனீக்கள் கருவுறாத முட்டையிலிருந்து உருவாகின்றன. கீழ்கண்டவற்றில் அதிக அளவு பால் கொடுக்கும் பசுவினம் எது? அது ஹோல்ஸ்டீன் பிரிசன். ஹோல்ஸ்டீன் பிரிசன். 7வது கேள்விக்கு போலாம். தேனீ வளர்ப்பில் பொதுவாக பயன்படுத்தப்படும் இந்திய தேனீ எது? ஏபிஸ் இண்டிகா. ஏபிஸ் இண்டிகா. மண்ணில்லாமல் தாவரங்களை வளர்க்கும் முறை ஹைட்ரோபோனிக்ஸ். ஆப்ஷன் ஆ ஹைட்ரோபோனிக்ஸ். பூஞ்சைகள் மற்றும் வாஸ்குலார் தாவரங்கள் நடத்தும் கூட்டுயிர் வாழ்க்கை மைக்கோரைசா. காளான்களின் தாவர உடலம் என்பது? காளான்களின் தாவர உடலம் மைசீலியம். அடுத்த பகுதி, கோடிட்ட இடங்களை நிரப்புக. குயினைன் மருந்து எதிலிருந்து பெறப்படுகிறது? குயினைன் மருந்து சின்கோனா மரத்திலிருந்து பெறப்படுகிறது. விடை என்ன? சின்கோனா மரம். கேரிக்கா பப்பாயா, அதான் பப்பாளி. பப்பாளி இலை எந்த நோயை சரி செய்யும்? விடை டெங்கு. விடை என்ன? டெங்கு. மண்புழு உரத்தை உருவாக்குவது டேஷ் மற்றும் நுண்ணுயிரிகள். என்ன விடை? மண்புழு. டேஷ் வளர்ப்பின் மூலம் இறால், முத்து மற்றும் உண்ணக்கூடிய சிப்பிகளை உற்பத்தி செய்யலாம். என்ன விடை இதுக்கு? நீர் உயிரி வளர்ப்பு. தேன்கூட்டில் உள்ள வளமான தேனீ என்ன? ராணி தேனீ. தேனினை பதப்படுத்துவது எது? தேனினை பதப்படுத்துவது ஃபார்மிக் அமிலம். ஃபார்மிக் அமிலம். டேஷ் முறையில் பல்வேறுபட்ட மீன் வகைகளை நீர்நிலையில் வளர்க்கலாம். இதுக்கு பேரு கலப்பு மீன் வளர்ப்பு முறை. கலப்பு மீன் வளர்ப்பு முறை. அடுத்த பகுதி, சரியா தவறா? மைக்கோரைசா ஒரு பாசி. இது சரியா தவறா? தவறு. மைக்கோரைசா அப்படிங்கிறது ஒரு பூஞ்சை. பால் கொடுக்கும் விலங்குகள் விவசாயம் மற்றும் போக்குவரத்திற்கு பயன்படுகின்றன. தவறு. இரு பயன்களையும் தரும் விலங்குகள் விவசாயம் மற்றும் போக்குவரத்திற்கு பயன்படுகின்றன அப்படிங்கிறதா விடை. பால் கொடுக்கும் விலங்குகள் அப்படின்னா அது தவறு. ஏபிஸ் புளோரியா என்பது பாறை தேனீ. தவறு. ஏபிஸ் டார்சேட்டா அப்படிங்கிறது தான் பாறை தேனீ. ஓங்கோல் கால்நடைகள் ஒரு வெளிநாட்டு இனம். தவறு. ஓங்கோல் அப்படிங்கிறது உள்நாட்டு இனம். வெள்ளாடு எருவானது தொழு உரத்தை காட்டிலும் அதிக சத்தினை கொண்டுள்ளது. மிகச்சரி. 5 மிகச்சரி. அடுத்தது கொஞ்சம் பெரிய பொறுத்துக. அந்த பொறுத்துகையில் கொஞ்சம் பிரச்சனையும் இருக்குது. இவங்க கொடுத்துருக்கிற ஆப்ஷன் வச்சு நம்ம பொருத்தும் பொழுது பெரிய கடல் நண்டு ஓடு மீன். கட்லா. கட்லா அப்படிங்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா துடுப்பு மீன். சரியா? அடுத்தது கொடுவா அப்படிங்கிறது கடல் மீன். பெக்காலி இருக்கு இல்லையா? இதுதான் எது கூடயும் பொருந்தலை. ஓகே. 5வது பிலிரோட்டஸ் சிற்றினம் அப்படிங்கிறது சிப்பிக்காளான். இது நம்பர் 5. சர்ப்பகந்தா. சர்ப்பகந்தா அப்படிங்கிறது ரெஸ்பிரைன். சர்ப்பகந்தா அப்படிங்கிறது ரெஸ்பிரைன். ஒலேரி கல்ச்சர். ஒலேரி கல்ச்சர் அப்படிங்கிறது காய்கறி பண்ணை. ரைட்டா டிங்டோரியா அப்படிங்கிறது சோரியாசிஸ். இது 8. இப்போ பொருந்தாதது பெங்காலி முத்துன்னு நாம அதை பொருத்தணும். ஆக்சுவலாக இல்லை. பொக்காளி. பெங்காலி பெங்காலின்னு சொல்லிட்டு இருக்கேன். பொக்காளி அப்படிங்கிறது நெற்பயிரோடு இறால் வளர்த்தல். நெற்பயிரோடு இறாலை வளர்க்கும் முறை இருக்குல்ல, அதுக்கு பேர் தான் பொக்காளி அப்படின்னு பேர். அடுத்த பாடத்துக்கு போகலாம் நண்பர்களே. அடுத்த பாடம் ஆக்சுவலாக இதுதான் லாஸ்ட் சயின்ஸ் பாடம். சூழ்நிலை அறிவியல். நோட் பண்ணிங்க. சூழ்நிலை அறிவியல். முதல் கேள்விக்கு என்ன விடை? ஒரு உயிரினத்தின் வாழ்திறனையும் இனப்பெருக்கத்தினையும் பாதிக்கக்கூடிய உயிர்கோளத்தில் காணப்படும் அனைத்து காரணிகளும் டேஷ் என்று அழைக்கப்படுகின்றன. உயிரற்ற காரணிகள். அடுத்த கேள்விக்கு போலாம்.
வட தென் துருவங்களில் காணப்படும் பனிப்பாறைகளில் உள்ள பனிக்கட்டிகள் நேரடியாக ஆவியாக மாறும் நிலை பதங்கமாதல் எனப்படும். வளிமண்டல கார்பன் டை ஆக்சைடு தாவரங்களுக்குள் உட்செல்லும் நிகழ்வு ஒளிச்சேர்க்கை. 4வது கேள்வி, டேஷின் அளவு வளிமண்டலத்தில் உயர்வதன் விளைவாக பசுமை வீட்டு விளைவும் புவி வெப்பமடைதலும் ஏற்படுகின்றன. விடை என்னன்னா கரியமில வாயு. அடுத்த பகுதி பொறுத்துக. நைட்ரஜன் நிலைப்படுத்துதல் அசோடோஃபாக்டர் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா. அமோனியாவாதல் அழுக வைக்கும் பாக்டீரியாக்கள். நைட்ரேட் ஆதல் நைட்ரசோமோனாஸ் அப்படிங்கிற பாக்டீரியா. நைட்ரேட் வெளியேற்றம் சூடோமோனாஸ் சிற்றினங்கள். அடுத்த பகுதி சரியா தவறா ஒரு 5 கேள்விகள் இருக்கின்றன. நைட்ரஜன் ஒரு பசுமை வாயு. தவறு. கார்பன் டை ஆக்சைடு தான் பசுமை இல்ல வாயு. 2வது கேள்வி, நன்றாக வளர்ச்சி அடையாத வேர் தகவமைப்பு இடைநிலை தாவரங்களில் காணப்படுகிறது. தவறு. நன்றாக வளர்ச்சி அடைந்த வேர் தகவமைப்பு தான் இடைநிலை தாவரங்களில் காணப்படுது. 3வது கேள்வி, பாலூட்டிகளில் வவ்வால்கள் மட்டுமே பறக்கும். மிகச்சரி. 4வது கேள்வி, மண்புழுக்கள் அதிக அதிர்வெண் கொண்ட எதிரொலித்தல் என அழைக்கப்படும் அமைப்பை பயன்படுத்துகின்றன. தவறு. வவ்வால்கள் தான் பயன்படுத்துது. கோடைகால உறக்கம் என்ற தகவமைப்பானது குளிர்நிலையை சமாளிக்க பயன்படுவதாகும். தவறு. கோடைகால உறக்கம்னா வெப்பத்தை சமாளிக்க பயன்படுவது. போலீஸ் டிஎன்பிஎஸ்சி இதெல்லாம் இந்த லாஸ்ட் பாடம் கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேருந்து கேள்வி கேட்க போகிறது இல்லை. இருந்தாலும் நான் ஜஸ்ட் ஆன்சர் மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன், நோட் பண்ணிங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் ப்ரெசன்டேஷன், செகண்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் ஸ்லைட் ஷோ, 3வது கேள்விக்கு விடை ஸ்லைடு, 4வது கேள்விக்கு விடை டெக்ஸ்ட், 4வது கேள்விக்கு விடை டெக்ஸ்ட், 5வது கேள்விக்கான விடை விசைப்பலகையில் எந்த விசையை பயன்படுத்தினால் அப்படின்னு பார்த்தா F5 அப்படிங்கிற கீ. நண்பர்களே, இன்றைய இந்த தொகுப்பு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். 9th சோஷியல் சயின்ஸ் நான் உங்களுக்கு பிடிஎஃபாகவே அனுப்பி விட்டுருக்கேன். 10th சோஷியல் சயின்ஸும் பிடிஎஃபாகவே உங்களுக்கு அனுப்பி விட்டுருக்கேன். அதே மாதிரி 10th சயின்ஸும் நான் உங்களுக்கு பிடிஎஃபாகவே அனுப்பி விட்டுறேன். ஸோ அந்த பிடிஎஃபை வச்சு படிச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ நீங்கள் எல்லாரும் கேட்டதுனால தான் நான் வந்து இதை வீடியோவாக பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கேன். நிறைய பேர் கமெண்ட்லேயும் சரி வாட்ஸ்அப்லேயும் சரி இடைவிடாமல் கேட்டுகிட்டே இருக்கீங்க. அதனால ஒருவேளை உங்களுக்கு இந்த 9th சோஷியல் சயின்ஸு 10th சயின்ஸு 10th சோஷியல் சயின்ஸு வீடியோ வடிவில் வேணும் அப்படின்னா அதை மட்டும் கேளுங்க. நான் வந்து விரைவில் அதை போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். மீண்டும் மற்றும் ஒரு பயனுள்ள தொகுப்பில் உங்களுக்கு வழிகாட்டும் வீடியோவில் சந்திக்கிறேன். உழைப்பே உயர்வு தரும். நன்றி, வணக்கம்.